நம்மளோட கை நகங்களை கட் பண்ணுறதுக்கும் கால் நகங்களை கட் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. நகம் வெட்டுவதில் நம்ம சரியான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாத போது பாருங்கள், இப்போ கால்லெல்லாம் இந்த நகங்கள் உள்நோக்கி வளர்ந்து நம்ம சதையை அழுத்தி மிகுந்த வலியவும் இன்ஃபெக்ஷன் தொற்றையும் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரியான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணாத போது வரக்கூடிய இன்க்ரோன் டோ நெயில்ஸ் ப்ராப்ளம். இது ஒரு சின்ன எக்ஸிபிஷன் என்ன அப்படின்னா, இது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகை கத்திரிகள். இத்தனை நெயில் கட்டர்ஸ் வச்சுருக்கேன். என்ன டாக்டர், ஒரு பெரிய நெயில் கட்டர் கடையே வீட்டில் வச்சுருப்பீங்க போல இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை பற்றி நான் அடுத்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன், இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியாக எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நகை கத்திரியை க்ளீன் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் நகை வெட்டுறதை பற்றி கேட்கல, இந்த நெயில் கட்டரை எப்போ க்ளீன் பண்ணியிருக்கிறீங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு காலில் நகமே வளர்றது கிடையாது, அப்புறம் எங்கே போய் நான் வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது காலில். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நகம் வெட்டுவதை பற்றி. என்ன டாக்டர், நகை வெட்டுறதுக்கு கூட வீடியோ போடுவீங்களா? இதெல்லாம் என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். இந்த உலகத்தில் 100க்கு 60 பேர், 60% பேர் அவங்க நகங்களை சரியான முறையில் வெட்டுவது கிடையாது. உலகம் முழுக்க ஒரு அப்ராக்சிமேட் தகவல் தான் 30 லட்சம் பேர் இன்க்ரோன் டோ நெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தோலுக்குள்ளாரியே அந்த நகம் வளர்ந்து வலியை கொடுக்குது பார்த்தீங்களா, இந்த பிரச்சனையினால் அவதிப்படுறாங்க. இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ப்ராப்பரான டெக்னிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் நம்மளால் தடுக்க முடியும். சரியான முறை என்ன அப்படிங்கிறதையும் கற்றுக்க முடியும். முதல்ல நகம் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு 0.1 மில்லிமீட்டர் தினமும் வளர்ந்துக்கிட்டே போகும். ஒரு வருஷத்துக்கு ரஃபாக 3.5 சென்டிமீட்டர் வளரும். நகம் அப்படின்னா என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம தலைமுடிகள் எப்படியோ அதே மாதிரி தான் நகம். என்ன புரியலைங்களா? நம்ம தலைமுடிகளில் ஒரு வேர்க்கால் இருக்குது. அந்த வேர்ல இருந்து தான் முடி வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த வேர் ஹேர் ரூட் இல்லை அப்படின்னா முடி வளர்ச்சி நடக்காது. அதே மாதிரி நம்மளோட நகங்களுக்கான வேர் அப்படிங்கிறது இங்கே கீழே இருக்குது. இந்த வேர் கால்களில் இருந்து நகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தள்ளிக்கிட்டே இருக்குது, நகத்தை முன்னாடி தள்ளிக்கிட்டே இருக்குது. இந்த கான்செப்டுங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பின்னாடி இது உதவும் நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு. இரண்டாவது, நம்ம தலைமுடிகள் எப்படி கெரட்டின் அப்படிங்கிற புரதம் இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம நகமும் கெரட்டின் அப்படிங்கிற புரதத்தால் ஆனது. யானையோட தந்தமும் கெரட்டின் அப்படிங்கிற புரதத்தால் ஆனது. உங்கள் நகத்தோட மேல் பகுதி பொதுவாக இறந்த செல்கள் மூலமாக உருவாகி இருக்கிறதுனால வெட்டும்போது வலிக்கிறது கிடையாது. ஆனால் வேர் பகுதி, அடிப்பகுதி எல்லாமே தொட்டாலே வலிக்கும். ஏன்னா அந்த இடத்துல ரத்த ஓட்டம் இருக்குது. நகத்தில் நுனி பகுதியில் ரத்த ஓட்டம் கிடையாது. நகத்தில் ரத்த ஓட்டம் இல்லைன்னா எப்படி நகம் வளருது? இந்த வேர் பகுதியில் அதற்கான போஷாக்கு, ஊட்டச்சத்து, நியூட்ரிஷன் கிடைச்சாதான் இது நல்லா வளரும். அதனால் நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நகத்தோட வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும். சரிங்க, இப்போது நகை கத்திரி குறித்து பார்ப்போம். எப்போ முதல்ல இந்த நகம் வெட்டுவதற்குன்னு ஒரு கருவி கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த நெயில் கிளிப்பர்ஸு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1875. அதுக்கு முன்னாடி யாரும் நகை வெட்டவே இல்லையா? கத்தியை யூஸ் பண்ணியிருக்காங்க நகத்தை வெட்ட. மற்றபடி நகை கத்திரியில் நீங்கள் உள்ளார ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, 2 விஷயங்கள் பார்க்குறீங்க. ஒன்று நம்மளோட நகத்திலிருந்து அழுக்குகளை எடுக்க தேவையான இந்த கூர்மையான பகுதிகள் அப்படிங்கிறது. ஆனால் இதோட உள்பக்கம் நீங்கள் பார்க்கறது நெயில் ஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய சொரசொரப்பாக இருக்கக்கூடிய நம்ம நகத்தை ஸ்மூத்தாக்கிறதுக்கு தேவையான பகுதி இங்கே இருக்குது. ஆக ஒரு நகை கத்திரியில் 3 விஷயங்கள் இருக்குது. 4வதாக சோடா பாட்டில் மூடியை ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் உபயோகப்படுத்துறதுக்கு இதில் இணைச்சிருக்காங்க. இது எதற்காக, எதனால் இணைக்கப்பட்டது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஒன்றும் தெரியாத குழந்தை. நகங்களோட ஆரோக்கியத்தை கட் பண்ணுறது, பராமரிக்கிறத பொறுத்த வரைக்கும் நெயில் கிளிப்பர் பார்த்தோம், நெயில் ஃபைல் சொரசொரப்பை நீக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை பார்த்தோம். 3வதாக கியூட்டிக்கல் புஷர் அப்படிங்கிற இந்த கருவி இருக்குது பார்த்தீங்களா? இது நம்ம தோள்கள், இந்த தோலை லைட்டாக எல்லாம் இறந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது அப்படின்னா இதை தள்ளுறதுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அந்த கியூட்டிக்கல் புஷர். அது பெருசாக தேவைப்படாது. ஆனால் பெண்கள்லாம் தங்களோட நகத்தை நல்லா அழகாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி இந்த நெய் பாலிஷ் போடுறது ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க தான் அதை பொதுவாக யூஸ் பண்ணுறாங்க. அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, ப்ளஸ் இந்த தோள்களை இறந்த தோள்களை நீக்கிறதுக்காக. ஆனால் அதை ரொம்ப புஷ் பண்ணி நம்ம தள்ளக்கூடாது, அது நல்லது கிடையாது, இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இப்போது நெயில் கட்டிங் ப்ராசஸ், ஆக்சுவல் ப்ராசஸ்க்குள்ளே போயிடுவோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த நகை கத்திரியை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரு விஷயத்தை பண்ணுங்கள்.
முடிஞ்ச அளவு குளித்து முடிச்சுட்டு வந்த பின்னாடி நெயில் கட்டர் எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டு. ஏன்னா கொஞ்சம் நகம் சாஃப்டாகும். அந்த சூழ்நிலையில் பண்ணுறது நல்லது. சில பேருக்கு உடைஞ்சு போகக்கூடிய நகங்கள் இருந்தால் அவங்க வந்து அந்த அளவுக்கு கழுவணுங்கிற அவசியம் கிடையாது. மற்ற எல்லாருமே வந்து ஒரு 20 செகண்ட்ஸு 20 செகண்டு கைகளை நல்லா கழுவின பின்னாடி அதற்கப்புறமா நம்ம நகை கத்திரியை எடுக்கிறது பெஸ்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டுங்க, இப்போ நகை கத்திரியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, அழுக்குகளை எடுப்பதற்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் இதில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எடுத்தோடனே நகத்தை வெட்டுவதற்கு முன்னாடி நம்ம உள்ள அழுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக முதல்ல அந்த அழுக்கை நீக்கிறது ரொம்ப அவசியங்க. அழுக்கை நீக்கின பின்னாடி தான் நம்ம நகம் கட் பண்ணணும். ரெண்டாவது பாயிண்ட்டு மறந்துடாதீங்க. மூணாவது பாயிண்ட்டுங்க, இப்படி இத்தனை நகை கத்திரி வச்சுருக்கீங்களே டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பொதுவாக இதை எழுதி வச்சுருப்பேன். ஒரு டேகு போட்டு கை அப்படின்னு எழுதி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதில் ஒரு டேகு போட்டு கால் விரல் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறேன். கை விரல்களுக்கு கால் விரல்களுக்கு இதுக்கெலாம் தனித்தனி நகை வெட்டி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். முக்கியமாக கால்கள்லாம் இருக்கக்கூடிய அழுக்குகள் வந்து நகை கத்திரிக்குள்ளே வருது. அந்த நகை கத்திரிக்குள்ளே வந்து திருப்பி வந்து கைகளுக்கு வந்துச்சுன்னா நல்லது கிடையாது அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். தனித்தனி நகை கத்திரி வச்சுக்கணும். மிக முக்கியமாக இந்த நகை கத்திரிகளை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இது ஏன்னா நம்ம நிறைய அழுக்குகள் இதில் வந்து சேரும். இப்போ அடுத்து டெமான்ஸ்ட்ரேஷன் இல்லையா, டெமான்ஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் கைவிரல் நகங்களை கட் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இதுக்கு இந்த நகை கத்திரியை விட நெயில் கிளிப்பர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் அது பழகிறது கஷ்டம். நானே வந்து இன்னும் பழக ஆரம்பிக்கல. ஏன்னா இப்போ இதை வச்சு நம்ம கட் பண்ணும்போது நம்ம கண்ணு மறைக்கும். இப்போ நம்ம இதை வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டான ஆங்கிளில் கட் பண்ணுறோமா அப்படின்னு தெரியாது சில சமயம். ஆனால் நெயில் கிளிப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஆங்கிள் கரெக்டாக தெரியும். அதை வச்சு கட் பண்ணலாம். பொதுவாக 2 டெக்னிக் இருக்குது. இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, அப்புறம் நுனிப்பகுதியில் ஒரு கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. இன்னொரு டெக்னிக்கு ஸ்ட்ரைட்டாகவே கட் பண்ணிட்டு போகிறது. இந்த நுனி பகுதியில் மட்டும் நம்ம இந்த 2 பகுதிகள்லையும் வந்து நம்ம ட்ரிம்மிங் டூலை வச்சு ஷார்பன் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். இது சொரசொரப்பான பகுதிகள் அப்போ போயிடும். அதே மாதிரி இந்த ட்ரிம்மிங் டூலை வச்சு ட்ரிம் பண்ணும்போது ட்ரிம்மிங் இல்லை ஃபைலிங், இதை பண்ணும்போது ஒரே பக்கமாக பண்ணுறது முக்கியம். இப்படி தேய்ச்சி பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து நகத்தை உடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ஒரே பக்கமாக நம்ம ட்ரிம் பண்ணணும். குறிப்பாக இந்த நுனி பகுதியை நம்ம இப்படி ட்ரிம் பண்ணிக்கணும். இந்த பக்கமும் ட்ரிம் பண்ணிக்கணும் நுனி பகுதி. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு நகம் உள்ளே வளரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மேலும் 1 மில்லிமீட்டராவது இடம் விட்டு வைங்க. ஆக்சுவலாக நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன் நகத்தை, அதனால் என்னால் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியாத அளவுக்கு இருக்குது. பட் ரொம்ப ஒட்டி கட் பண்ணக்கூடாது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இதே விஷயத்தை நம்ம கால் விரல் நகத்துக்கு பண்ண முடியாது. இந்த கர்வ்டாக இந்த இடத்துலலாம் லைட்டாக வந்து வளைவு விடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதே விஷயத்தை கால் நகத்தில் பண்ண முடியாது. ஏன்னா கால் நகத்தில் ப்ரெஷர் டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறதுனால முடிஞ்சளவு கால் நகங்கள் ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணியிருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு காலில் நகமே வளர்கிறது கிடையாது, அப்புறம் எங்கே போய் நான் வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. காலில் நகமே அதிகமாக வளராது. அப்போ உங்கள் நியூட்ரிஷன் சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரி, அதை விடுங்க. இப்போது கால் விரலில் ஸ்ட்ரெயிட்டாக தான் நம்ம வெட்டணும். கார்னரில் வந்து அந்த ஷார்ப் அவ்வளோவா ஷார்ப் இருக்காது அதில். ப்ளஸ் ப்ரெஷரும் டிஃப்ரெண்ட்டு அப்படிங்கிறதுனால என்றைக்குமே வந்து நெயில் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டுங்க கால் விரல் நகம் பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி ட்ரிம்மர் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒருவேளை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த இன்க்ரோன் டோ நெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நகம் உள்ளே வளருது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம தோள்கள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம தோள்களில் 5 லேயர் இருக்குது. 5 லேயர் இருக்குது. ஆனால் நகத்துக்கு அடியில் 2 லேயர் தான் இருக்குது. நம்ம தோள்கள் நம்மளை பாதுகாக்க நம்ம உடம்புல அந்த தோள்களோட அமைப்பே வந்து 5 லேயர், எபிடெர்மிஸ், டெர்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக வரும். அந்த மாதிரி 5 லேயர் இருக்கக்கூடிய தோல் வந்து நம்ம நகத்துக்கு கீழே 5 லேயர் இருக்காது, 2 லேயர் தான் இருக்கும். ஏன்னா மீதியெலாம் நகை இருக்குல்ல, அது நம்மளை பாதுகாக்குதில்ல. அப்படிங்கிறதுனால இயற்கையாகவே அப்படி தான் படைப்பு இருக்குது. இப்போது கால் நகம் பொறுத்த வரைக்கும் சில சமயம் அந்த ஓரங்கள்லாம் அடிபடுறதுனால அடிபட்டு அந்த இடத்துல கால் நக ஓரத்தில் வந்து 5 லேயராக தோல் மாறிட்டு, புரியுதுங்களா? ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த தோள்கள் வந்து 5 லேயராக கால் விரல்களில் மாறுச்சு அப்படின்னா என்ன ஆகுதுங்க, நகம் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் வேர்னு ஒன்று இருக்குது. எப்படி முடி வளருதோ அதே மாதிரி இந்த வேர் வந்து தள்ளிக்கிட்டே இருக்குது நகத்தை அப்படின்னு சொன்னேன்ல. அந்த அதனால் வேர் வந்து நகத்தை தள்ளிக்கிட்டே இருக்கும்.
ஆனால் இங்கே வந்து 5 லேயர் ஓரமாக இருக்கிறதுனால, நார்மலாக 2 லேயர் இருக்க வேண்டிய இடத்துல 5 லேயர் இருக்கிறதுனால தோல் திக்காக இருக்குது. அதனால தான் உங்கள் நகம் வந்து தோலுக்குள்ளே வளர ஆரம்பிக்குது. இதுதான் ப்ராப்ளம். அதனால் நகத்தில் ப்ராப்ளம் கிடையாது. நகம் வளைஞ்சு போல உங்கள் தோல் தான் திக்காக இருக்குது. அதனால தான் அது நகம் உள்ளே போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த இன்க்ரோன் டோல் நெயில் ப்ராப்ளம் இருக்கவங்க எல்லாருமே இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி தாங்க. நீங்கள் வந்து சப்போஸ் இதுதான் கால் விரல் அப்படி நகம் அப்படின்னா, நீங்கள் இப்போ இந்த ஓரத்தில் இருக்கலாம். அப்படி அந்த ஓரத்தில் இருக்கும்போது அது வளர்கிறதுக்கு முன்னாடியே அதை கிராஸாக இந்த இடத்துல முன்னாடியே கட் பண்ணிடுறது முக்கியம். அதான் இங்கே மிக முக்கியமான கான்செப்ட் இன்க்ரோன் டோல் நெயில். பொதுவாக போடியாட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு துறை இருக்குது. அதாவது கால் விரல்கள் கால் பாதங்களுக்காகவே உண்டான ஸ்பெஷலிஸ்ட். அவங்க ரொம்ப காமனாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பிரச்சனை தான், இன்க்ரோன் டோல் நெயில்ஸ். இது வந்து ரொம்ப சரியாக கவனிக்காமல் விட்டோம், ஒரு தடவை விட்டுட்டா கூட அது டக்குன்னு உள்ளே போயிடுது. உள்ளே போய் வளர்ந்த உடனே இன்ஃபெக்ஷன், வலி வருது, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் கூட வருது. இது அடிக்கடி வரும்போது கால் விரல்கள் நகங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது. இப்போ ஒரு வேளை அந்த ஹைஜீன் மெயின்டைன் பண்ண முடியல, முன்னாடியே அதை கட் பண்ண முடியல அப்படின்னா போடியாட்ரிக்ஸ் சர்ஜன் டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த நகத்தையை கூட எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, உருவாகலாம். அப்போ நகத்தையும் எடுத்துடலாம். அப்படி நகத்தை எடுத்துட்டாலும் பயப்படாதீங்க. நம்ம உடம்பு வந்து ஒரு அற்புத படைப்பு. எப்படி நம்ம 5 லேயராக தோள்கள் இருந்து பாதுகாக்குதோ, ஒரு வேளை நகம் முழுமையாக எடுத்துட்டோம் அப்படின்னா 2 லேயராக இருக்க அந்த தோல் வந்து 5 லேயராக தானாக மாறிடும். தானாக மாறி ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதான் பியூட்டி, இயற்கையோட பியூட்டி. அதே சமயம் அந்த லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் கரெக்டான முறையில் அந்த ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறீங்க, முன்னாடியே நகத்தை வெட்டிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும், தோல் திக்காக இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம்ங்கிறதுனால நீங்கள் நகத்தை முன்னாடியே கிராஸாக வெட்டிடுறது தான் இங்கே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் மெத்தடே. கால் விரலை வந்து கை விரலில் பண்ணுற மாதிரி ரவுண்டிங் பண்ணுறோம் அப்படின்னா அது இந்த இன்க்ரோன் டோல் நெயில் வர்றதுக்கு ஒரு பெரிய காரணமாக அமையுது. ரவுண்டிங் பண்ணாதீங்க. நகம் கடிக்கிறது அப்படிங்கிறது உங்கள் வாயில் வந்து ஒரு 700க்கும் மேற்பட்ட மிகப்பெரிய பாக்டீரியா கிருமிகள்லாம் இருக்குது. அது அப்படியே டைரெக்டாக வாயிலிருந்து நகத்துக்குள்ளே செலுத்துறீங்கன்னு அர்த்தம். அந்த பழக்கம் வேண்டாம். தோள்களை கட் பண்ணிடக்கூடாது. அது கதவை திறக்கிற மாதிரி, இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு கதவு திறக்கிற மாதிரி. அதனால் முடிஞ்ச அளவு அந்த 1 மில்லிமீட்டர் கேப் விட்டு நீங்கள் வெட்டுங்க. ஒட்டி வெட்டணுங்கிற அவசியம் கிடையாது. குறிப்பாக சர்க்கரை வியாதி போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்களுக்கு ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மி, இன்ஃபெக்ஷன் வந்து அது ஆறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால நகை வெட்டும்போது சர்வ ஜாக்கிரதையாக வெட்ட வேண்டியது சர்க்கரை வியாதிக்காரர்கள். வயசு அதிகமாக அந்த நகங்கள் வந்து திக்னஸ் அதிகமாகும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து தண்ணீரில் நகங்கள் ஊறின பின்னாடி, அதாவது நல்லா குளித்த பின்னாடி, எப்போவுமே குளித்த பின்னாடி நகை கட் பண்ணுறது பெஸ்ட்டு பெரியவங்களுக்கு. அடுத்து நான் இந்த நகை கத்திரியை கூட நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஆல்கஹால் வைப்ஸ் கிடைக்குங்க. அதாவது ஆல்கஹால் வைப்ஸுங்கிறது இப்போ ஈவன் மொபைல் ஃபோன் வாங்கினீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை துடைக்கிறதுக்கு கூட ஒரு ஆல்கஹால் வைப்ஸ் தருவாங்க. நம்ம ஊசி போட்டோம்னா ஊசி போட்ட இடத்த துடைக்கிறதுக்கு ஒரு ஆல்கஹால் வைப்ஸ் இருக்கு இல்லையா, இப்போலாம் மெடிக்கலில் அது ரெடிமேடாகவே கிடைக்குது. இந்த ஆல்கஹால் வைப்ஸை வச்சு நாம் வந்து நல்லா துடைக்கணும், இண்டி இடுக்குகள்லாம் துடைக்கணும். அட்லீஸ்ட்டு நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்டர் எவ்ரி யூஸ் ஒவ்வொரு வாட்டியும் இதை செஞ்ச பின்னாடி நகை வெட்ட பின்னாடி க்ளீன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இல்லைனா கூட அட்லீஸ்ட் வாரம் ஒரு தடையாவது இந்த மாதிரி பண்ணுங்கள். ஆல்கஹால் வைப்ஸ் யூஸ் பண்ணி அந்த நகை கத்திரி ஃபுல்லாக வந்து இண்டி இடுக்குகள்லாம் உள்ளே நுழைச்சி க்ளீன் பண்ணுங்கள். மாதம் ஒரு முறை சுடுதண்ணீரில் கூட வாஷ் பண்ணுங்கள். துரு பிடிச்சிருச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அதையே தொடர்ந்து பயன்படுத்தாதீங்க. ஆக நகம் வெட்டுதல் குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனர் வீடியோ. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கண்டிப்பாக உபயோகமாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கருத்தையை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.